ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்மளோட குயிக் லஞ்ச் ரெசிபி ஃபஸ்ட்டு தேங்காய் பொடி சாதம், அதுக்கப்புறம் பீட்ரூட், தேங்காய், வெங்காயம், பட்டாணி எல்லாம் போட்டு காய், அப்புறம் பருப்பு பொடி சாதம், தொட்டுக்க இலவடம். அப்படின்னு செஞ்சுட்டே இருக்கும்போது பெல் அடித்தா யாருடான்னு பார்த்தா பொண்ணும் பேத்தியும் வந்தா. அம்மா இருந்தால் கோவில் பிரசாதம் பொடி அப்படின்னு சொல்லி பொங்கல் கொடுத்தா. ஸோ அதையும் நம்மளோட இதில் வச்சுட்டேன்னா இன்றைக்கி பெருமாளோட பிரசாதம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளோ சாப்பிட்டுட்டு தயிர் சாதம் சாப்பிட முடியாது, அதனால் கொஞ்சம் தயிரும் நேற்றுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்ட தக்காளி தொக்கும் வச்சுருக்கேன். எல்லாமே ரெசிபி நான் அப்லோட் பண்ணின்னு இருக்கேன், சிலது இன்னும் பண்ணணும். ஸோ கொஞ்சம் தயவுசெய்து எல்லோரும் பாருங்கோ. நிறையா ஸ்ட்ரெயின் எடுத்து தான் நான் போட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல இதுவாக கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் நான் எல்லாம் போட்டுருக்கேன். கொஞ்சம் எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாமே பண்ணுங்கோ. ஓகேயா? ஏற்கனவே பண்ணின சப்ஸ்கிரைபருக்கும் பண்ண போகிற சப்ஸ்கிரைபருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் என்னோடய 200வது ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸு ரீச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது எனக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வியூஸ் எல்லாம் நிறையா போகிறது. நான் சப்ஸ்கிரைபர் 70%க்கு மேலே பார்க்குறா. அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன், பாருங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.